தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் 2 முறை உத்தரவுகள் பிறப்பித்து எஸ்பிஐ அதற்கான விவரங்களை பல்வேறு 500 பக்கங்களுக்கும் அதிகமான பக்கங்களில் வெளியிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அது தொடர்பான சந்தேகங்கள், சர்ச்சைகள் தொடர்கதையாகி கொண்டே இருக்கின்றன. முதல் சந்தேகமாக நமக்கு இருப்பது, ஒரு 623 கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த தேர்தல் பத்திரங்கள் பல்வேறு கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து அது அதிமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிஜு ஜனதாதள், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும், ஜம்மு காஷ்மீரில் இருந்து இங்கு கன்னியாகுமரி வரை உள்ள பல்வேறு கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 623 கோடியே 21,10,000 ரூபாய் பல்வேறு கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை எந்த நிறுவனம் வழங்கியது என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. மீண்டும் இந்த விவரம் மறைக்கப்படுவதற்கான காரணம் என்ன, அல்லது அது வெளியிடப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லையா என்ற சந்தேகமும் எழுகிறது. இந்த குழப்பங்களுக்கு என்ன சார் காரணம்? இந்த தேர்தல் பத்திரங்கள் விஷயத்தில் நாம ஒரு கூரை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கூறு, இப்ப நான் ஒரு செக் எழுதுறேன்னா அது உங்க பேருக்கு எழுதி கொடுத்துருவேன். கொடுத்தது யாரு, வாங்கினது யாருன்னு தெரியும். சரி. ஆனா தேர்தல் பத்திரங்கள் பேரர் பாண்ட்ஸ்ன்னு இதுக்கு முன்னாடி இருந்த பேரர் ப்ராமிசரி நோட்ஸ், பேரர் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யார் கையில அது இருக்கோ அது அவங்களோட ஓனருங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் தேர்தல் பத்திரத்தை நான் ஒரு 100 ரூபாயை கொண்டு போய் ஒரு பேங்க்ல கொடுக்கறேன். என்னுடைய விவரங்கள் பேங்க்ல இல்ல. சரி. அதாவது நான் கொடுத்திருக்கேங்கிற விவரம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க ஒரு பத்திரத்தை கொடுப்பாங்க, அதுல எந்த பேரும் போட்டிருக்காது. நாங்க ஸ்ரீனிவாசன் கொடுத்திருக்கேன்னு போட்டிருக்காது. அதை நான் எந்த பார்ட்டிக்கு போனாலும் கொடுப்பேன். ஒரு டிராப்டோ ஒரு செக்கோ இருக்கிற பொழுது எந்த கணக்குக்குள்ள வந்திருக்கு, யார் பேருக்கு வந்திருக்குன்னு உடனடியா கண்டுபிடிக்கிற மாதிரி இத பண்ண முடியாது. ஏன்னா இவங்க அந்த பாண்டை எங்கிட்ட கொடுத்துடுறாங்க. நான் அதை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேங்கிறது வங்கிக்கு உடனடியாக தெரியாது. ஏன்னா அவங்க கணக்குல போடுற போதுதான் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள அது சேரும். இதுதான் அவங்களுக்கு இருந்த நடைமுறை சிக்கல். ஆனால் தேர்தல் பாண்டு 3வது நிலையாக இருக்கக்கூடியது. இதனுடைய பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. போஸ்ட் ஆபீஸ்ல இந்திர விகாஸ் பத்ரான்னு ஒண்ணு வந்தது, முன்னாடி இருந்தது. 1970கள் 80கள்ல இந்திர விகாஸ் பத்ரான். அதாவது நான் 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அதுல 2000ன்னு போட்டிருக்கோம். 8 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க. என்னோட பேர் இருக்காது. நான் அதை வாங்கி நான் உங்களுக்கு கூட கொடுக்கலாம். அதன் பிறகு அதுல நிறைய குளறுபடிகளும் டூப்ளிகேட், அதாவது கள்ள நோட்டுங்கிற மாதிரி கள்ள பாண்டுகள் வந்ததுனால அந்த இதை ஸ்கீமை நிறுத்தினாங்க. இது முதல் நிலையில இருந்தது. பேரர் ப்ராமிசரி நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள 2000ல இருந்து வந்தது. அதுவும் நம்முடைய நாட்டு பொருளாதாரத்தை கொஞ்சம் தடுத்த காரணத்தினால் அதையும் நீக்கினார்கள். பேரர் ப்ராமிசரி நோட்ஸ், பேரர் பாண்ட்ஸ்னு பேர். அதாவது வாங்குவோர் யாருங்கிறது வெளியில தெரியாத பொழுது அதுல ஊழல் என்பதோ அல்லது கள்ளப்பணம் மாறுவதற்கோ உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு டெசிஷனை கொடுத்திருக்கிறதுனால, ஒரு தீர்ப்பை அளித்திருப்பதால் முழு விவரங்களையும் அதை எடுப்பதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். நான் சொன்ன மாதிரி அந்த செக் நான் கொடுத்தேன்னா உங்க பேர் அந்த செக்ல இருக்கும். இது யார் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, 36ஆம் நம்பர் இதை நான் வாங்கியிருக்கேன், நம்மள பாண்டை வாங்கியிருக்கேன். 36 நான் எந்த கட்சிக்கு கொடுத்தேங்கிறது தெரியாது. அந்த கட்சி எங்கேயோ ஒரு இடத்துல என்கேஷ் பண்ணிருப்பாங்க. இதையும் அதையும் லிங்க் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படலாம், அவ்வளவுதானே தவிர முழு விவரங்களையும் நான் வெளியில கொண்டு வரணும். இதுல எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க. அதிகமாக வாங்கியிருந்திருப்பது மத்தியில் ஆளுகின்ற பாஜக. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிற விஷயம், இப்படி ஒரு கட்சியானது உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது, ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கறது, அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது அதிகப்படியான பாதை மாறியோ அல்லது வரம்புகளை மீறியோ சட்டங்களை புறக்கணித்தோ உதவி செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் வருகின்றன, சலுகைகள் தருவதற்குண்டான சூழல்கள் ஏற்படுகின்றன. அதனால் இது தெரிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இத இன்னைக்கோ நாளைக்கோ அவங்க ஏற்றிதான் ஆகணும். ஏற்றாத போது அதுக்குண்டான குழப்பங்களும் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு உண்டான தெளிவான விளக்கங்களை மத்திய அரசும் சரி, ஸ்டேட் பேங்கும் சரி இன்னும் சில நாட்களுக்குள் கொடுத்து விடும் என்று நாம் நம்புகிறோம். வராத பொழுது யாருக்கு அந்த 666 கோடி ரூபாய் போனது என்கிற சந்தேகம் வரும். ஏன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இதை வாங்க முடியாது. அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. 1% ஓட்டு வாங்கியிருக்கணும்.
அவங்களுக்கு மாத்திரம்தான் இதை கொடுக்க முடியும். ஓஹோ. கம்பெனிஸ் ஆக்ட்லயே இந்த ஒரு ஆங்கிள் தான் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். 83(b)ன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு நிறுவனம் டொனேஷன் கொடுக்கலாம் என்று இருக்கிறது. அவர்கள் எந்த நிறுவனத்திற்கு கொடுக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய லாப நஷ்ட கணக்கு, ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்லயே போடுவாங்க. அது இந்த கட்சிக்கு கொடுத்திருக்கோங்கிறத சொல்லுவாங்க. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில கள்ளப்பணமாக மாறியது, கள்ளத்தனமாக மாறியது என்பதை தடுப்பதற்காக வந்த இந்த சலுகையானது, திட்டமானது அரசுக்கு எதிராக மாறி இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன நினைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ரகசிய தன்மை இருக்கக்கூடாது. நான் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எந்த கட்சிக்கு எந்த கம்பெனி கொடுத்திருக்குங்கிறது தெரியும், எந்த கட்சிக்கு போயிருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. எந்த கட்சிக்கு போயிருக்குங்கிறது இன்னும் ஏதாவது தெளிவு வரலன்னா அதை தெளிவும் படுத்திடுவாங்க. ஆனா யார் கொடுத்திருக்கிறார்கள் என்பது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறதுனால, ஏன்னா அந்த நிறுவனத்திற்கு பின்னாளில் ஏதாவது கொடுக்க போகிறார்களா, சலுகை காட்ட போகிறார்களா என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக தெளிவான டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இந்த விவரங்களை ஸ்டேட் வங்கி கொடுத்து விடும் என்று நாம் நம்புகிறோம். இந்த ஸ்கீம் இனிமே உதவாது. அதாவது முன்னாடி வந்த இந்திர விகாஸ் பத்ரா மாதிரி, ஷேர் மார்க்கெட்ல இருந்த பேரர் பாண்ட்ஸ் மாதிரி, இந்த பேரர் பாண்ட் என்று சொல்லக்கூடிய யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அதனுடைய ஓனர். அத நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க, இல்ல நான் வாங்கியிருக்க மாட்டேன், எனக்கு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு நீ வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படி இருந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆதலால் சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்டர்ல சொல்லி இருப்பதில் இருந்து வெளியே வருவதற்கு அரசுக்கும் வங்கிக்கும் இருக்க வேண்டிய ஒரு நேர்மறையான அழுத்தம் என்பது விவரங்களை வெளியிடுவதாகத்தான் இருக்கும். அது இல்லாத போது சந்தேகங்கள், இது ஊழலுக்கான வழியோ என்கிற சந்தேகம் வரத்தான் செய்யும். இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த பாண்டு பல நிறுவனங்கள் அந்த பத்திரங்களை வாங்கி இருக்கிறாங்க, ஆனா அந்த கட்சிகளுக்கு கொடுக்கல, சில கட்சிகளுக்கு கொடுக்காம இருக்காங்க. அது கட்சிகளுக்கு போச்சு. அந்த பாண்டு, அந்த கணக்கு, அந்த விவரங்கள் வெளியிடணும் சார், அதுவும் வெளியிடல. அதுல எனக்கு உண்டான இந்த பாண்டுல மாத்திரம் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். 15 நாள் தான் இதுக்கு லைஃப். நான் இன்னைக்கு ஒரு பாண்டை வாங்கினேன்னா ஏதாவது ஒரு கட்சிக்கு 2 வாரத்துக்குள்ள கொடுத்துடணும். அதுக்கு மேல கொடுத்தா அதுக்கு வேல்யூ கிடையாது. அத நான் திரும்ப இந்த இடத்துக்கு ரீவேலிடேஷன் பண்ற ப்ராசஸ் இதுல இருக்கான்றது தெரியல. இப்ப நான் ஒரு டிராஃப்ட் வாங்குறேன், 3 மாசம் தான் அதுக்கு லைஃப். 3 மாசம் உங்க கையில கொடுக்க விட்டுடுறேன். நான் பேங்க்ல போய் கொடுக்க விட்டுட்டேங்க, மறந்து போயிட்டாங்க, எனக்கு தேதியை மாத்தி கொடுங்கன்னு கேட்கலாம். நான் தான் ஒரிஜினலா டிராஃப்ட வாங்கியிருந்தேன்னா எனக்கு மாத்தி கொடுப்பாங்க. இதுல அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. வாங்கினவர்கள் ஏன் கொடுக்கவில்லை என்பது தெரியும். அதை யாருமே பயன்படுத்த முடியாது. இந்த மொத்த பரிவர்த்தனை, பாண்டுல பரிவர்த்தனையில எல்லாம் வங்கி கணக்கு மூலமா போகிறது என்கின்ற ஒரு அடிப்படை பலம் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் நிறுவனங்கள் கேஷா தான் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்க வேண்டுமா, அதன் மீது ஏதாவது கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டுமா என்றால் அது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இப்பொழுது இந்த பாண்டுக்கு சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லி இருக்கிறதுனால வேற ஏதாவது ஒரு வழியாக கொண்டு வரலாம். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே நேரம் கொடுக்கற மாதிரி கொண்டு வரலாம். இல்லாவிட்டால் இந்த 600 சில்லற பாண்டு எவ்வளவு சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை மத்திய அரசு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மத்திய அரசும் விவரங்களை அளித்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறார். அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும். நன்றி சார். இந்த எலக்டோரல் பாண்ட் தொடர்பாக பல்வேறு இந்த பாண்டுல இனிமே ஒரு புது ப்ராடக்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லூப் ஹோல், இந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்து ஒரு புதிய வழிமுறை யார் வேண்டுமானாலும் எந்த பார்ட்டிக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று சொல்லுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது. நன்றி சார். இந்த பாண்ட்ல வெளிவராத தகவல்களுக்கு என்ன காரணம் என்பதை நுட்பமாக தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.